சண்டே ஈவினிங் அப்பாவுக்கு வந்து வெடி பாக்ஸ் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே அதில் நைட்டு வெடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நைட்டு வெடி வாங்குறதுக்காக வெளியில் போயிருந்தோம் ஈவினிங். வீட்டுக்கு வந்து பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பை இருந்துச்சு. அதில் நாங்கள் எப்பவுமே ஸ்நாக்ஸ் ஒரு ஆச்சிட்ட வாங்குவோம். அந்த ஆச்சி எங்களுக்காக முறுக்கு, அதிரசம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க போல். அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் முறுக்கு, அதிரசம்லாம் சுட்டால் இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் வராது. நாளைக்கு சுடுவோம், அதையும் காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இது அந்த ஆச்சி கொடுத்து விட்டது எங்களுக்கு. அவங்க கடை வச்சுருக்காங்க, ஸ்நாக்ஸ் கடை. சின்ன வயசில் ஆச்சி வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா, எப்படியும் ஒரு 3, 4 பலகாரமாவது செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அப்படியே ஏதாவது முறுக்கு, அதிரசம், சுசியோ, முந்திரி கொத்து அப்படின்னு ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. அம்மாவும் இப்போ அதெல்லாம் பார்த்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. முறுக்குக்கு மாவு அரைச்சிட்டு வந்திருந்தோம். மாவு அரைச்சிட்டு வந்துட்டு அதில் ஓமம், அப்புறம் எள் எல்லாமே போட்டு முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து முறுக்கு, குலோப்ஜாம், அப்புறம் அதிரசம் இந்த 3 செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. குலோப்ஜாம் தான் அடுத்து ரெடி பண்ண போகிறாங்க. குலோப்ஜாம் ரெசிபி ஈஸி தான். அது பாக்கெட்லேயே போட்டுருக்கோம். அதை பார்த்து அப்படியே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்காங்க. நான் எதுவுமே செய்யலை, அம்மா தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி. குலோப்ஜாம் பாக்கெட்டு 2 வாங்கியிருந்தோம். 2யுமே அப்படியே கொஞ்சமாக பால் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி குலோப்ஜாம் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். பொரிச்சிட்டு அம்மா ஒரு சைடுக்காக ஜீரா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே இன்றைக்கே போட்டு ரெடி பண்ணியாச்சுன்னா நாளைக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உடனே செஞ்சு சாப்பிட்றத விட குலோப்ஜாம் வச்சுட்டு மறுநாள் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி நைட்டே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுருவாங்க. நாளைக்கு வந்து வடை, அப்புறம் பஜ்ஜி அந்த மாதிரி மட்டும் செஞ்சுக்கிடுவோம். குலோப்ஜாம் உருண்டை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்துச்சு. இருந்தாலுமே ரொம்ப உடையலை இந்த வட்டம். நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக பொரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதிரசம் தான் அதோட ஷேப்பே வரல. அதிரச மாவு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அரைச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரைச்சி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அம்மா வந்து நேற்று தான் பிளான் பண்ணாங்க. அதனால் உடனே அரைச்சி அதிலே மாவு பாகு காய்ச்சி ஊற்றிட்டாங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. ஆனால் சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாமே ரெடி பண்ணி மட்டும் வச்சுருக்கோம். இன்றைக்கி சாப்பிட மாட்டோம். நாளைக்கு காலையில் சாமி கும்பிட்டுட்டு கறியெல்லாம் வைப்போம். கறியெல்லாம் வச்சு இதையும் சேர்த்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே அப்படியே தான் வச்சுருப்போம். எச்சில் பண்ணாமல் வச்சுருப்போம். ஆச்சி வீட்டுக்கு போனால் எப்படியும் 5 ஸ்வீட்டு, 5 ஸ்நாக்ஸு. அதுக்கு குறையெல்லாம் இருக்காது. நாளைக்கு காலையில் தீபாவளிக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் ஆச்சி ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் மழை எப்படி இருக்குது என்னென்னு தெரியல. இருந்தாலுமே எப்படியும் போவோம். போயிட்டு தான் வருவோம். தீபாவளி அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் அம்மா வச்சுருக்காங்க. உளுந்த வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அப்பா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க லெக் பீஸோடு சேர்த்து. லெக் பீஸ் வந்து பொரிக்கலான்னு தான் பிளான் இருந்தோம். அப்புறம் அப்பா வேண்டாம், மதியம் காடை எடுத்துகிட்டு வரேன், அதை பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சிக்கன் லெக் பீஸையும் சேர்த்து அம்மா குழம்பா வச்சுட்டாங்க. ஒரு சைடு உளுந்த வடை சுட்டுட்டு இருக்காங்க, ஒரு சைடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நேற்று செஞ்ச ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு, இன்றைக்கி செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கறி குழம்பு எல்லாமே வச்சு சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஆச்சி ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். டாட்டா.